நிறைய பேர் இருக்கு, இவ்வளோ பேர் அக்கும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, தீமைகளை அழிக்கும் சக்தியாக விளங்குகின்ற நம்முடைய தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எல்லோரும் மிக அருமையாக பேசினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையே அவர்களுக்கு கட்சியினருக்கு நாங்கள் இடுகின்ற கட்டளையே மக்களிடம் செல்லுங்கள், மக்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மக்களோடு மக்களாக வாழுங்கள், மக்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள், மக்களுக்காக பேசுங்கள், மக்களுக்கு பணி செய்வதே அவருடைய கடமையாக கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் இதில் பாடுபடாத மக்கள் யார்? எல்லாரும் பாடுபடுகிறார்கள், எல்லோரும் உழைக்கிறார்கள். நாட்டினுடைய வீட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மனநிறைவோடு வாழ முடியவில்லை. அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. இங்கே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். சொன்னால் இதுதான் பத்திரிகை நண்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கேட்டார், என்ன 5 வயசு குழந்தை மாதிரி இருக்கீங்களாமே நீங்கள் அப்படின்னு. அப்படின்னா அந்த குழந்தை தான் 3 வயசாக இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னால் தலைவராக்கியது அந்த குழந்தை தான். நான் இப்பொழுது சொல்கிறேன், என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம். ஆனால் என் பேரை போடக்கூடாது. ஏன் என் பேச்சை கேட்கலன்னா என்ன? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமர் வனவாசம் போகும்போது தசரத சக்கரவர்த்தி ஆணையிடுகிறார், 14 வருடம் வனவாசம் போக வேண்டும் என்று. அப்பொழுது ராமருடைய முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போல் இருந்ததாம். அன்னைக்கு பூத்த செந்தாமரை போல இருந்ததாம் அவருடைய முகம். 14 வருஷம் வனவாசம். நாம் என்ன சொல்கிறோம்? செயல் தலைவர் என்று சொல்லுகிறோம். மக்களை சென்று பாருங்கள். இப்போ சொன்னேன், மக்களோடு மக்களாக வாழுங்கள், மக்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், ஊராக போகுங்கள். செயல் தலைவர் என்று தான் சொல்லுகிறோம். அதனாலே அது இந்த நேரத்தில் குழந்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். அடுத்தது, மத்திய அரசு பருத்திக்கு விலையை உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. புதிதாக கட்டப்பட்டுள்ள கொள்முதல்
நெல் கொள்முதல் நிலையங்கள் திருவிடைமருதூர், பாபநாசம் இந்த 3 தொகுதிகளை உள்ளடக்கிய இவற்றை